அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. ஆங்கில மருத்துவம் நன்மையா தீமையா இந்த தலைப்பின் கீழ் 2 வாரமா 2 வீடியோ பார்த்தோம். இது 3வது வீடியோ. அதன் தொடர்ச்சி. அப்ப ஆங்கில மருத்துவத்தின் சாதனைகள் நம்ம பார்த்தோம். இப்ப ஆங்கில மருத்துவத்தில் உள்ள அடிப்படையான குறைபாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா மருத்துவத்திலும் நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. குறை அப்படின்னு சொல்றதை விட ஒரு லிமிட்டேஷன், அதற்கான ஒரு வரையறை, அது கரெக்டான வார்த்தையா இருக்கும். அது குறைன்னு சொல்ல மாட்டேன். அதற்கு ஒரு எல்லை உண்டு, ஒரு வரையறை உண்டு. இப்போ இன்ஃபெக்ஷஸ் டிசீஸை எடுத்துக்கோங்க. காஃப் நோய், டியூபர்குலோசிஸ் ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ். ஒரு நோய் கிருமியினால் வரக்கூடிய ஒரு நோய் தொற்று. எதுக்கு ஹோமியோபதியிலையோ சித்தாலையோ ஆயுர்வேதாலையோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. அது அதோட லிமிட்டேஷன். அப்போ அந்த டிபிக்கான ஆங்கில மருந்துகளை கொடுத்து தான் அதை சரிப்பட முடியும். தொழுநோய் அப்படித்தான் கிட்டத்தட்ட ஒழிச்சிட்டோம். இந்த டிபிங்கிற டியூபர்குலோசிஸும் ஓரளவு கட்டுப்படுத்திட்டோம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. கம்மியாயிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது. இப்போ ரொம்ப ரேராக தான் இருக்கு. எய்ட்ஸ் நோயை ஓரளவு கட்டுப்படுத்தணும். ஸோ இந்த நோய் தொற்றுகள், இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் கிருமிகளால் வரக்கூடிய நோய்களுக்கு ஆங்கில மருத்துவத்தை விட்டால் வேறு எந்த மருத்துவத்திலும் முறையான சிகிச்சை இல்லை, எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் இல்லை. ஒரு டைஃபாய்டுன்னு வந்தால் நீங்கள் ஒரு சித்த மருத்துவமோ இல்லது ஆயுர்வேத மருத்துவம் போவதை விட ஆங்கில மருத்துவத்துக்கு போவதுதான் சரியான முறை. ஒரு டெங்கு இருந்து வரும்போது இதுதான், அதை முழுமையாக சரி பண்ணணும். அதை சரி பண்ணணும்னா நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை நாடியா உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்கணும்னா. அப்போ இது ஆங்கில மருத்துவத்தின் நிறை. குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூட் காஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. மூல காரணம், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தடிக்கும் வாய் நாடி, வள்ளுவன் பொருள். முதல்ல என்ன நோயின்னு பார்க்கணும், அதன் முதல் நாடி அது எங்கிருந்து வந்தது, அதோடைய ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அந்த ரூட் காஸை சரி பண்ணணும் அப்படிங்கிறது வள்ளுவர் வாக்கு. சரி, அலோபதி அதை பண்ணலையா? பண்ணுது, டு எ சர்டன் எக்ஸ்டென்ட் நம்ம அதை பண்ணுறோம். இப்போ டைஃபாய்டு வந்ததுன்னா இது சால்மோனெல்லா டைஃபை அப்படிங்கிற ஒரு நோய் கிருமியினால, பாக்டீரியானால வரக்கூடியதுங்கிறது நமக்கு தெரியும். அதை லேப் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு அதில் அது ஏயா பியா என்ன டைப்பு ஓவா பார்த்து அதுக்கேற்றாப்புல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். தெரியாயிடுது. அப்போ இது எதனால வருது? மூலகாரம். இது வாய் வழியாக பரவக்கூடிய ஒரு கிருமி. அப்போ நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு இல்லை குடித்த தண்ணியில் ஏதோ கண்டாமினேஷன் வந்துருக்கு. அந்த நோய் கிருமி உங்கள் வாய் வழியாக உள்ளே போய் அந்த நோயை உருவாக்கிறதுக்கு. அப்போ மூல காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம், திருப்தி அடையணும். ஆனால் அதே வீட்டில் 5 பேர் இருப்பாங்க. 5 பேரில் 4 பேருக்கு வரல, ஒருத்தருக்கு மட்டும் வந்தது. எல்லாரும் ஒரே சாப்பாடை சாப்பிட்றாங்க, ஒரே தண்ணியை பிடிக்கிறாங்க. ஏன் இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் வந்தது? இப்போ அலோபதியில் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? இவருக்கு இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கு. மற்ற 4 பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்திருக்கு. அதனால அவங்க உடல் அந்த நோயை எதிர்த்து போராடி வராமல் தடுத்துச்சு. இந்த ஒருத்தருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்திருக்கு, இவர் மாட்டிக்கிட்டார்.
அப்போ அலோபதியிலே இந்த அளவுக்கு நம்ம போகிறோம் ரூட்காஸ். இப்போ அடுத்த கேள்வி, 5 பேரும் ஒரே வீட்டில் ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க, ஒரே வாழ்க்கை முறை தான், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி? இது இன்னும் ஆழமாக போகிறது. இப்போ இதுக்கான பதில் கொஞ்சம் வேகா சொல்லலாம். வாழ்க்கை முறை, ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை அவருடைய எங்கே போட்டில் சாப்பிடலாம், இது ஏதோ 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அலோபதி என்ன பண்ணுதுன்னா நோயை சரி செய்கிறது, இல்லை நோய்க்கான வைத்தியத்தை தருகிறது. We treat the diseases. Rheumatoid arthritis, bronchial asthma, hypertension, diabetes, இப்படி அந்த ஒரு நோய்க்கு ஒரு பேர் வச்சு அந்த நோய்க்கான சிகிச்சை என்ன அப்படின்னு ஒரு கரெக்டாக சயின்டிஃபிக்காக வடிவகுத்து வச்சிருக்கோம். அது அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறோம். We are treating the disease, not the person who is having the disease. இங்கே சிகிச்சை என்பது நோய்க்கு தரப்படுகிறது தவிர நோயால் கஷ்டப்படுகிற மனிதனுக்கு தரப்படுவதில்லை. இதுதான் பாரம்பரிய வைத்திய முறைகளுக்கும் அலோபதிக்கும் உள்ள அடிப்படையான ஒரு சிக்கல் இல்லது ஒரு வித்தியாசம். இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் என்ன சொல்றது அப்படின்னா, எல்லா மனிதர்களையும் ஒரு போல இல்லை. மனிதர்களை அவர்கள் பிறந்த நேரத்தில் வந்த தோஷத்தின் விளைவாக 3 பிரிச்சிடுறாங்க. வாத உடல்காரர்கள், பித்த உடல் பொருள், கபம். வாத பித்த கபம்னு 3 பிரிச்சிருக்கோம். அப்போ வாத உடல் உள்ளவங்களுக்கு சில நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், பித்த உடல் உள்ளவர்களுக்கு சில நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம், கப உடல் உள்ளவர்களுக்கு சில நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். இப்போ ஒரு நோய் வந்தா இந்த கப உடல் உள்ளவனுக்கு கொடுக்கிற அதே மருந்து வாத உடல் உள்ளவனுக்கு ஒருவேளை வேலை செய்யாது. அப்போ கப பர்சனாலிட்டியா இருந்தா, கப கான்ஸ்டிடியூஷன் இருந்தா கொடுக்க வேண்டிய மருந்து வேற, பித்த கான்ஸ்டிடியூஷனுக்கு அதே நோய்க்கு கொடுக்க வேண்டிய மருந்து வேற, வாத கான்ஸ்டிடியூஷன் பர்சனுக்கு அதே நோய்க்கு கொடுக்க வேண்டிய மருந்து வேற. இதுதான் உண்மையான பாரம்பரிய மருத்துவம். ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் அதுதான் சொல்லுது. அலோபதியில் அந்த வேறுபாடு இல்லை. இது ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசம், ஒரு குறைபாடு. அலோபதியில் உள்ள ஒரு குறைபாடு. We are not treating the person, we are focusing on the disease. இது ஒன்று. ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அலோபதியில் அனாட்டமி படிக்கிறோம், பிசியாலஜி படிக்கிறோம், பெத்தாலஜி படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். உடலை இயக்கும் அந்த சக்தியை குறித்து பெருசா படிக்கிறோம். இல்லை தெரியறது இல்லை. உடலுக்குள்ள ஒரு உயிர் சக்தி இருக்கு. அந்த உயிர் சக்தி தான் உடலை இயக்குது, ஒவ்வொரு உள்ளுறுப்பை இயக்குது. அந்த சக்தியில் வரக்கூடிய சக்தி தடைகள் தான் நோய்களாக உருமாறுதுங்கிறது பாரம்பரிய வைத்திய முறைகளில் உள்ள ஒரு கோட்பாடு. அந்த உயிர் சக்தி பிராணா அப்படிங்கிற அந்த கோட்பாடு அலோபதி மருத்துவத்தில் இல்லை. இங்க நம்ம எனர்ஜியை பத்தி வேக சொல்லிட்டு போயிடும். எவரி செல் ப்ரொடியூசஸ் எனர்ஜி. எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் தி குளுக்கோஸ் யூ டேக். நம்ம உண்ற உணவுலேருந்து வரக்கூடிய குளுக்கோஸும் சுவாசிக்கிற காற்றுலேருந்து ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து அந்த ஆக்சிடைஸ் ஆகி அது சக்தியாக மாறுகிறது. இது அலோபதி சயின்டிஃபிக்காக சொல்ற விஷயம். ஆனால் பாரம்பரிய மருத்துவ முறைகள் இந்த சக்தி பற்றியே ரொம்ப டீப்பாக அந்த காலத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சீன மருத்துவத்திலையும் இருக்குது, ஆயுர்வேதத்தில் இருக்குது, சித்த மருத்துவத்தில் இருக்குது. மிக குறிப்பாக சித்த மருத்துவத்தில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கு. சீன மருத்துவத்திலையும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இங்கேருந்து அங்கே போச்சுதா, அங்கேருந்து இங்கே போச்சுதா,
அது அந்த இதுக்குள்ள நம்ம நுழைய வேண்டாம், அந்த காண்டோகத்துக்குள்ள போக வேண்டாம். ஆனால் எல்லா மருத்துவ முறைகளிலும் அந்த பேசிக் எனர்ஜி கான்செப்ட் இருக்கு. அலோபதியில் இந்த எனர்ஜி கான்செப்ட் இல்லை. we don't give it much importance. வீக்கா இருக்கா, ஸ்ட்ராங்கா இருக்கா, அவ்வளவுதான். மற்றபடி சக்தி தடைகள் குறித்தோ சக்தி ஓட்டம் குறித்தோ அலோபதி இதுவரையில் உணரவில்லை. இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. இப்போ மூல காரணம் சக்தி தடைகள்ல தான் இருக்குன்னு சொல்லும்போது அந்த சக்தியை பத்தி இன்னும் தெரியணும். விஞ்ஞானம் வளர வளர அது குறித்தும் கலாராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. விஞ்ஞானம் வளர வளர அலோபதிக்குள்ளே இந்த கான்செப்ட் மெதுவாக வரும். அது வரைக்கும் ஒரு பேசிக்கான ஒரு குறைபாடா நான் கருதுறது இதுதான். அந்த சக்தி குறித்த ஞானமோ சக்தி குறித்த அந்த அறிவோ ஆங்கில மருத்துவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. ஏன்னா விஞ்ஞானம் அதை மைன்யூட்டா கண்டுபிடிக்கல. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. சீன மருத்துவத்திலே அதை பற்றி இருக்குது. முதல்ல ஒரு மனிதனும் தனித்தன்மை உள்ளவன், அவனுக்கு ஏத்தாப்புல அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். இதில் அலோபதி லேக்கிங், கொஞ்சம் பின்தங்கி விட்டது. we are treating the diseases. சரியா? சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் மனிதர்களை 3ஆக பிரிச்சிச்சு. பாத பித்த கவம் பிரிச்சு வேற வேற மருந்துகள் வேற வேற அப்ரோச் எல்லாம் கரெக்டா. இன்றைய மருத்துவர்கள் சித்த மருத்துவர்களும் ஆயுர்வேத மருத்துவர்களும் இந்த பிரின்சிபலை பயன்படுத்துறாங்க. ஸ்ட்ரிக்டா பின்பற்றுகிறார்களா? நீங்க எந்த ஒரு மருத்துவரானாலும் போய் கேட்டு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம். ஆனா இப்போதைக்கு எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு. எல்லாமே அங்கேயும் எல்லாருக்கும் காமனா மருந்து ஆயிடுச்சு. இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு மருந்து கம்பெனிகள் இப்போ ஆயுர்வேத மருந்து கம்பெனிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபெக்ஷனுக்காக இந்த மருந்து கொடு, ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டாக இந்த மருந்து கொடு, யூட்ரஸ் ப்ராப்ளமா இந்த மருந்து கொடு, லிவர் ப்ராப்ளமா இந்த மருந்து கொடு. இப்படி ஆங்கில மருத்துவம் மாதிரி நம்ம பாரம்பரிய மருத்துவங்களும் மாறிக்கிட்டு வருது. இப்போ லிவர் டானிக் நிறைய வருது, லிவர் டேப்லெட்ஸ் வருது சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில். பித்த உடம்புக்காரனுக்கு இந்த லிவர் டேப்லெட், கப உடம்புக்காரனுக்கு இந்த லிவர் டேப்லெட், வாத உடம்புக்காரனுக்கு இந்த லிவர் டேப்லெட் எங்கேயாவது பார்த்தீங்களா? யூட்ரைன் டானிக் நிறைய வரும். நான் என் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறேன். ஆயுர்வேதிக் யூட்ரைன் டானிக்ஸ் ஆர் வெரி எஃபெக்டிவ். ஆனால் உடல் கூறுக்கு ஏற்றாப்புல அதில் மாற்றங்கள் இல்லை, ஸ்டாண்டர்டைஸ்ட். எப்படி ஆங்கில மருத்துவத்தில் எல்லாருக்கும் ஒரே மருந்தோ அதே மாதிரி 3 வகையான உடல் கூறு உள்ள மனிதர்கள் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் சொன்னாலும் அங்கேயும் மருந்தெல்லாம் ஒன்றாயிடுச்சு. 3 உடல் கூறுக்கு ஒரே மருந்து தான் இன்னைக்கு. கப உடம்புக்காரனுக்கு தனி, பித்த உடம்புக்காரனுக்கு தனி, வாத உடம்புக்காரனுக்கு தனிங்கிற கான்செப்ட் மெல்ல மெல்ல அங்கேயும் மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் காமன் ஆயிடுச்சு. இன்னொரு அப்ரோச் வர பண்றாங்க, திரிபாலா. முக்குற்றமும் சரியாகும். பார்த்ததுக்கு இருக்கு, திட்டத்துக்கு இருக்கு, அவத்துக்கு அதுக்குள்ளே இருக்கு. இந்த கொரோனா டைம்ல ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்தது. ஏன்னா அந்த சிம்டம்ஸ் அடிப்படையில் கொரோனாங்கிறது கப நோயா வாத நோயா, இதுக்கு கொடுக்க வேண்டியது கபசுர குடிநீரா வாதசுர குடிநீரா? நம்முடைய அரசாங்கம் கபசுர குடிநீர், ஏன்னா அதுக்கு அரசாங்கத்துக்கு நம்ம நிபுணர்கள் தான் பரிந்துரை செஞ்சாங்க. சித்த மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரை பண்ணி கபசுர குடிநீர் எல்லாரும் கொடுத்தாங்க. அது எஃபெக்டிவாகவும் இருந்தது. அதுக்கெல்லாம் சித்த மருத்துவர்கள் இல்லை இந்த கோவிட்ல வந்த சிம்டம்ஸ் எல்லாமே
கப சிம்டம் இல்லை, வாதத்துக்கான சிம்டம்ஸ். அது நுரையீரலில் தாக்குற நோய். அது கப நோயா இருந்தால் ப்ரொடக்டிவ் காஃப் வந்திருக்கும், நிறைய சளி வரும், இருமுனா சளி வெளியே வரும், நிறைய வரும், களி கட்டிக்கும். வாத நோயா இருந்தா ட்ரைனஸ் வரும், கன்சாலிடேஷன் வரும், அந்த லங்ஸ் சுருங்கி போகும், லங்ஸ் அஃபெக்ட் ஆகும். அது வாதத்தோட அறிகுறி. அப்போ கோவிட் வாத நோய் தான் அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாங்க. அப்போ கபசுர குடிநீர் பலன் தராது, வாதசுர குடிநீர் குடிக்கணும். அங்கேயே இவ்வளோ கான்ட்ரவர்சி. பாவம் ஒரு டாக்டர் ஒரு ரெஸ்டோர் பண்ண, ஏன்னா அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. அவர் சொன்ன விஷயம் கரெக்டு, ஆனால் பாவம் அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை. அவர் பரம்பரை வைத்தியர். அவர் ஜெயிலுக்கு வர போனார், ஏன்னா வாதசுர குடிநீர் தான் கொடுக்கணும், கவர்மெண்ட் பண்ற தப்புன்னு சொல்லி அவர் படாத பாடுபட்டார். அப்போ ஒரு சயின்டிஃபிக்கான பேசிக்ஸ் கம்மியா இருக்கு. அவங்களோட யூனிக்னஸ், மனிதர்களை மூன்றாவது பிரித்து அதுக்கேற்றாப்புல கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட், அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிட்டு இருக்கு. சரி, இதுதான் இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதிக்கு வாங்க. ஹோமியோபதிக்கு மென்டல் சிம்டம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபிசிக்கல் சிம்டம் தவிர மென்டல் சிம்டமும் பார்க்கணும். ஆனால் ஒரு மென்டல் சிம்டம் கரெக்டாக பார்த்து அந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கறதுன்னு முடிவெடுக்க ஒரு நோயாளிகிட்ட குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய கேள்விகள் கேட்கணும், அவரை ரொம்ப பரிசோதிக்கணும், கிராஸ் கொஸ்டின் கேட்கணும், கேட்டு நம்ம நோட்ஸ் எடுக்கணும். கடைசியாக தான் ஒரு முடிவுக்கு வர முடியும், இவருக்கு எந்த மெடிசின் மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். எந்த ஹோமியோபதி டாக்டருக்கு இப்போ அந்த பொறுமையும் இல்லை, நேரமும் இல்லை. இதுக்கு நான் பேஷண்ட் தான் குறை சொல்கிறேன். ஒரு 2 மணி நேரம் ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஒரு பேஷண்டோட ஸ்பெண்ட் பண்ணார்னா அவர் ஒரு 2000 ரூபாய் ஃபீஸ் வாங்கினா தான் அவர் கட்டுப்படி ஆகும். 2 மணி நேரம் அவர் ஸ்பெண்ட் பண்ணுறார். ஆனால் நீங்கள் 300 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டீங்க. ஐயோ அந்த ஆள் அநியாயமாக கொடுக்குறான், சும்மா பேசிட்டு 2000 ரூபாய் பிடிக்கிட்டான். அப்போ ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகலைங்கும் போது ஹோமியோபதி டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் மென்டல் சிம்டம்ஸ் எல்லாம் செகண்டரின்னு விட்டாகும். அப்போ அங்கேயும் டைல்யூட் ஆகுது, சிஸ்டம் டைல்யூட் ஆகுது. இப்போ மருத்துவர்களை மட்டும் குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, நோயாளிகளுக்கும் அதில் பெரிய பங்கு உண்டு. அப்போ எல்லா சிஸ்டத்துலேயும் குறைகளும் இருக்கு, நிறைகளும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நிலைமையில ஒரு எமர்ஜென்சின்னு வந்தா அலோபதியை விட்டா வேற வழி கிடையாது. இன்னைக்குள்ள எல்லா இன்வெஸ்டிகேஷனும், எக்ஸ்ரேலேருந்து அல்ட்ராசவுண்ட்லேருந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்லேருந்து நீங்கள் பண்ணுற ஒரு லேப் டெஸ்ட்டும் எந்த சிஸ்டத்துலேருந்து வந்தது? அலோபதி, ஆங்கில மருத்துவம், நவீன விஞ்ஞானம். அப்போ இந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்திக்கோங்க. ஆங்கில மருத்துவத்தின் மேல் வெறுப்பு வேண்டாம். ஆங்கில மருத்துவத்தின் சாதனைகள் மகத்தானவை. ஆங்கில மருத்துவம் உயிர்காக்கும் மருத்துவம். ஒரு எமர்ஜென்சிக்கு அதை விட்டால் வழி கிடையாது. ஆங்கில மருத்துவத்தை பண்ணுங்க, பிற மருத்துவங்களை குறை சொல்ல வேண்டாம். ஆங்கில மருத்துவத்தில் முடியாத சில விஷயங்களை பிற மருத்துவத்துக்கு சரி பண்ண முடியும், அது எனக்கும் தெரியும். அப்போ ஒரு டாக்டர் என்ன பண்ணணும், அதாவது எந்த ஒரு முறை டாக்டராக இருந்தால், எந்த ஒரு வைத்திய முறையை பின்பற்ற டாக்டராக இருந்தாலும், அந்த மருத்துவர் தன்னுடைய சிஸ்டத்தில் இது சரி பண்ண முடியாது அப்படின்னு தெரியும் போது பிற மருத்துவ முறைகளையும் அவர் அறிந்திருந்தால் எந்த சிஸ்டத்தில் தெரியாமோ அங்கே அந்த நோயாளி அனுப்பிச்சோம். கரெக்டான மெத்தட். நான் அதுதான் பண்ணுறேன். நிறைய மாற்றுமுறை மருத்துவங்கள் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சில விஷயங்கள் நானே பண்ணிடுறேன். ஆனால் ஒரு சித்த மருத்துவத்தில் தெரியாமல் நான் ஒரு சித்த மருத்துவத்தை அனுப்பிச்சிடுறேன். ஹோமியோபதியில் இது தெரியாமல் நான் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட அனுப்பிச்சிடுறேன். ஆயுர்வேதத்தில் தெரியாமல் எனக்கு தெரிஞ்சால் ஆயுர்வேதத்தை அனுப்பிச்சிடுறேன். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால்
நோயாளிகள் பலன் பெறுவார்கள். நோயாளிகளுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஆங்கில மருத்துவத்தை வெறுக்க வேண்டாம். அது உயிர்காக்கும் மருத்துவம், பல சாதனைகளை புரிந்த மருத்துவம். இப்ப அடுத்த பிரச்சனை வரும். இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கொள்ளை அடிக்கிறாங்க, பணத்தை புடுங்குறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இது எத்தனை தூரம் உண்மை? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தேங்க்யூ வெரி மச்.